நாம் மனிதனின் உணர்வுகள் அவன் அப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான் என்ற நிலைகளை நான் செய்தேன், நான் செய்து கொண்டிருக்கின்றேன், என்னால் தான் நான் முடியும், நான் இதை அனைத்தும் செய்தேன் என்ற நிலையில் பலருக்கு பல உபகாரம் செய்வார்கள். அந்த பல உபகாரம் செய்தவருடைய உணர்வு நான் என்ற உணர்வு என்பது இங்கே கௌரவராகி விடுகின்றது. அப்ப நான் அவர்கள் கௌரவம் செய்தவருடைய நிலைகள் நான் அன்னைக்கு செய்தேன் எவ்வாறு நாம மதிக்கின்றானா என்று இந்த கௌரவ போர் வந்தது. ஆகத்தான் எண்ணியபடி செய்யவில்லை என்றால் உணரின் தன்மை நுகரப்படும் பார்த்தவனுக்கு விஷயம் திறப்போம். அதை மீறி நம் உடலுக்குள் போன அதாவது கௌரவ போர். இந்த கௌரவருக்கும் பஞ்சபாண்டவர் உணரின் தன்மை புலனறி ஐந்தாக சென்று உள்ளுக்கே செல்லும் போது பஞ்சபாண்டவருக்கும் அதாவது கௌரவருக்கும் போர். ஆனால் அதே சமயத்தில் போர் என்ற நிலை என்பது உடலில் வரப்படும்போது நமக்குள் இருக்கக்கூடிய பல அணுக்கள் ஆக மகா பாரத போராக மாறுகின்றது. நம் உடலுக்குள் கலக்கமும் பல நிலைகளும் மற்ற நிலைகளும் இந்த ரத்தத்தில் இழக்கப்படும்போது மகா போராக இது நடக்கின்றது. ஏனென்றால் உலகில் உள்ள அனைத்து மக்களுடைய உணர்வு நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம். ஒவ்வொரு விதமான வெறுப்பின் உணர்வை எடுத்துக்கொண்டோம். நாம் நல்லது என்று எண்ண போகும்போது இரண்டு நிலையை கௌரவ உருவதில்லை. ஆக இதை போல நமக்குள் கௌரவ போர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. நீ வாழ்க்கை பையன் மேல இருப்பான் அப்படின்னு சொல்றது நான் கேட்கிறேன். மனைவி நல்லது சொன்னா போற மனைவி சொல்றது கேட்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி தப்பு சொல்லிட்டு தப்புன்னு சொன்னா திருப்பி பேசுவார் அப்படின்னு கௌரவத்தில் மறைக்க செய்வாங்க. அதே சமயத்தில் என்ன செய்ய குழந்தை ஒரு தப்பு பண்ணிச்சுன்னு இல்லவே இல்லைம்மா. ஆக நான் நல்லவன் என்று பேர் எடுத்து நான் அறியாம தப்பு செய்திருப்பேன் இல்லவே இல்லைம்மா. ஆக தவறு மறுக்க போகும்போது என்ன செய்யும் இந்த கௌரவ பிரச்சனை நான் குற்றவாளியை ஏற்றுக்கொண்டால் எப்படி இது பண்றது ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆக அதை மூடி மறைப்பதற்கு என்ன வேலையோ அதைத்தான் செய்யும். இந்த உணர்வின் தன்மை நமக்குள் இருந்து கடைசி வேதனை என்ற உணர்வு மனிதனா உருவாக்கி இவளை நீக்கி உணர்வு அனைத்தும் வருகின்றது. ஆக வேதனை என்ற போர் முறைகள் வருகின்றது. ஆக இங்கே கடைசியில் நம்முடைய எண்ணங்கள் எடிக்கடி வேதனை என்பது கண்ணும் பார்வை இழக்கின்றது. அதே சமயத்தில் நமக்குள் வலுவான உணர்வு பீமன் என்ற நிலையை அது அழிகின்றது. ஆகவே அர்ஜுனன் என்ற நிலைகள் குறிவைத்து தாக்கும் உணர்வு சோர்வடைகின்றது, தாக்க முடியவில்லை. அதான் மகாபாரத போர் கடைசி கண்கள் இழந்த பின் அவனால் அர்ஜுனால் எதுவும் செய்ய முடியவில்லை. முன்னாடி திருடி கொண்டு போகின்றன. அவனால் தனக்குள் நான் என்ற நிலை இருந்தது. அவனால் ஒன்றும் செய்ய முடியல என்று குறித்து அதை என்று கண்ணனை பற்றி தெளிவாக்குங்க. அர்ஜுனன் நான் எல்லாவற்றையும் செய்தேன் என்றான். கண்கள் எடுத்த பிறகு கண்ணின் உணர்வு தான் தனக்குள் செய்தது. ஆக இந்த கண்ணன் அந்த கண் இழந்த பிறகு அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆக கடைசியில் என்ன செய்யலாம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாலும் மோப்பத்தால் அறிந்து கொண்ட உணர்வு தான் எனக்கு வழிகாட்டியது. ஆக தீமை நன்மை என்று எனக்கு அறிந்தது. தீமையிலிருந்து விடுபடும் உணர்வின் தன்மை நான் எடுத்தேன் என்று தர்மனுக்கு அவன் என்று யாருக்கு மோட்சம் கேட்டான். முதல் தன் நாய்க்கு மோட்சத்தை கொடு என்று கேட்டான். நான் சுவாசித்த உணர்வின் தன்மை தான் நமக்கு வழிகாட்டியா இருந்தது. தீமையை நீக்கும் உணர்வு தான் எனக்கு வழிகாட்டி இருந்தது. ஆக நான் நுகர்ந்த உணர்வின் தன்மை அதுவே நான் ஒளியாகும் தன்மை வேண்டும் என்று அந்த மகாபாரத பொருள் இவ்வளவு தெளிவாக கொடுக்கணும். யாரா சுற்றி நாம் சிந்திக்கின்றோமா? நல்ல யோசனை நல்ல கதையை கொடுக்குறாங்க. யாரா நம்ம சிந்திக்கிறோமா இல்லையே? எவ்வளவு பெரிய பேருண்மை நமக்குள் மகா குருட்சேத்திர நடப்பதும் கௌரவப்போர் உள்ளுக்கு நடப்பதும் மேல் வலிக்கு தலைவலிக்கு உள்ளுக்கு நடக்கும். அப்ப கௌரவப்போர் ஒருத்தர் போது எல்லாம் உள்ளுக்கு அவனுக்கு சொன்ன மகாபாரத பொருள். அப்ப இதுல எதை எண்ணுகின்றோமோ அதுக்கு தக்கவாறு கண்ணன் நினைச்சு அவங்களுக்கு ஒன்று வருகின்றார். அது உணவின் தன்மை வழியாக்கி அதுக்கு தக்கவாறு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதை எண்ணுகின்றோமோ அந்த வலுக்கொண்டு தான் வைத்துகின்றார். ஆக நம்ம கண்கள் எடுத்துக்கொண்ட உணர்வும் எண்ணங்கள் உருவாகும். எண்ணத்தால் ஏற்படும் உணர்ச்சிகள் நமக்குள் போர் முறைகளாக எப்படி வருகின்றது, எந்த உணர்வின் தன்மை அதன் இயக்கம் எந்த நிலையில் இருக்கின்றது, மகாபாரத போர் உடலுக்குள் எப்படி நடக்கின்ற நிலையை மகாபாரத போர் சித்தத்தை காட்டினான் ஞானி.